அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம போன வாரம் என்ன சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நெஃப்டியோட வீக்லி கேண்டில். ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்னிங் ஸ்டார் வச்சுட்டு மார்க்கெட் புல்லிஷ் வியூவில் இருந்துச்சு. அகைன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கோட கேண்டிலை ஃபுல்லாக எங்கல்ஃபின் பண்ணி பேரிஷ் எங்கல்ஃபின் ஃபார்ம் பண்ணுச்சு. சரிங்களா, இந்த கேண்டிலை ஃபுல்லாக எங்கல்ஃபின் பண்ணி பேரிஷ் எங்கல்ஃபின் ஃபார்ம் பண்ணுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த பேரிஷ் எங்கல்ஃபினை அப்படியே விழுங்கிட்டு புல்லிஷ் எங்கல்ஃபினுவா அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு. ஒவ்வொரு வாரமும் மார்க்கெட் ஒவ்வொரு விதமாக ட்ரேட் ஆகுது. இப்போ இதற்கான அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கோட இது செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு, இதை விட இது பையிங் ப்ரெஷரில் இருக்குது. அப்படிங்கும்போது வர இருக்கிற வாரங்கள் மார்க்கெட் புல்லிஷ் ஷைனில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேண்டில் இது போல் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வாய்ப்பு இருக்குது. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் 26,000 அப்படிங்கிற ரேஞ்சை ஈஸியாக எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இமிடியேட்டாக எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 25,800 அப்படிங்கிற ஒரு அச்சுமெண்ட் இருக்குது. சரிங்களா, ஃபிப்னாசியோட லெவல்ஸ் அந்த இடத்துல தான் இருக்குது. 25,800 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் ஓரிரு வாரங்களில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. சரிங்களா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியுமே ப்ரீவியஸ் வீக்கோட கம்பேர் பண்ண இந்த வீக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் பேரிஷ் எங்கல்ஃபின் வச்சுது போன வாரம். அதோட இப்போ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புல்லிஷ் எங்கல்ஃபினை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போது மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படின்னா புல்லிஷில் இருக்குது. இந்த ட்ரெண்டையும் உடைச்சிருக்கு. நான் நிறைய டைம் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் இந்த ட்ரெண்டை உடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுது அப்படிங்கிறத நான் நிறைய டைம் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த ட்ரெண்டை பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் இந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு மல்டிபிள் லைன் போணுச்சு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் வீக்லியில். இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொன்னோம். ப்ரீவியஸ் வீக் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாரி திருப்பி உள்ளார வந்துச்சு. எல்லாருமே என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா மார்க்கெட் திருப்பி இந்த ட்ரெண்டுக்குள்ளாரையே வரப்போகுது அப்படின்னு. அகைன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னை உடச்சி பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த உடச்சி பிரேக் அவுட் ஆனதுனால நெக்ஸ்ட் லெவல் எது வரைக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னா 53,414 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஃபிப்னாசி லெவல் காமிக்குது. அந்த இடம் மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹை. சரிங்களா, இதோட இன்னொரு அகைன் ஃபிப்னாசி லெவல் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹையையும் லோயையும் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ போன ப்ரீவியஸ் ஸ்விங்கை கம்பேர் பண்ணால் அடுத்தது 54,354 அப்படிங்கிற ரேஞ்சோ அடுத்தடுத்த லெவல்ஸும் இருக்குது. எதுவாக இருந்தாலுமே இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ டீப்பாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. 1 hour கேண்டில் வைப்போம். இன்ட்ராடேல எது மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இந்த லெவலில் மார்க்கெட் இந்த சேனல் பேட்டர்ன் சொல்லியிருந்தாங்களா, இந்த சேனல் பேட்டர்னில் உள்ளார வர மாரி அப்படியே ஒரு டபுள் பாட்டம் மாரி எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இந்த பேட்டர்னை பாருங்கள். இந்த ரேஞ்சில் இப்படி டபுள் பாட்டம் மாரி எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. சரிங்களா, இப்படி தான் மேலே போயிருக்கு. இந்த ரேஞ்சிலேருந்து எது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக வந்த டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளிக்கிழமை வந்த ஹை 25,429 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 25,570 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா ஃபிப்னாசி லெவல் எங்கே காமிக்குது அப்படின்னா 25,810 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் காமிக்குது. இது ஃபிப்னாசியோட லெவல். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,330 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.
25,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரவுண்டு ஃபிகராக அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டு அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 24,888 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் போல் தான் எடுத்திருக்கு. இந்த லெவலில் வந்து பாருங்கள் எப்படி ஹையர் ஹை. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அடுத்தது மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இப்போ டபுள் டச் எடுத்துருக்கு பார்த்தீங்களா மார்க்கெட்டு கீழே. சப்போஸ் கீழே விழுந்தாலும் இந்த லெவல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இனிமேல் மார்க்கெட் கீழே வந்ததுன்னா இந்த ட்ரெண்டை உடைக்காமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா கீழே வரும்போதெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது. இந்த ரேஞ்சு வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து இப்போ ரிவர்ஸ் ஆகுதுங்களா, ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா அகைன் இந்த லெவல் ரேஞ்சுக்கு வந்துட்டு அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும். அகைன் இந்த லெவலுக்கு வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும். இது ஒரு ட்ரெண்டு இனிமேல் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ இந்த ட்ரெண்டை உடைக்குதோ அப்போ தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த டபுள் பாட்டம் எடுத்துச்சு பார்த்தீங்களா, இந்த லெவலை வந்து இனிமேல் ஒரு ட்ரெண்டாக வச்சுக்கலாம். இந்த லெவலை வந்து ஒரு ட்ரெண்ட் வச்சுக்கிட்டு இந்த பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த லெவல்ஸை கூட நம்ம இனிமேல் டிலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த பேட்டர்னை இந்த லெவல்ஸில் வந்து உடைக்காமல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பேங்க் நிஃப்டியில் நல்லாவே இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. இந்த பேட்டர்னை வந்து மார்க்கெட் எடுக்குதா அப்படிங்கிறத ஒரு நாட்களில் தெரிய வந்துடும். எதுவாக இருந்தாலுமே இன்ட்ராடேல எது எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு ஃப்ரைடே வந்த ஹை தான் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். நம்மளோட ஃபிப்னாசி லெவலும் அதில் தான் இருக்குது. 51,896 900 51,900 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 52,340 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற லெவலில் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, 52,573 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஜோன் வச்சுக்குவோம். இந்த இடத்துல தான் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ஜோன் 51,523 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,091 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 50,558 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஃபின் நிஃப்டியும் வந்து பேங்க் நிஃப்டி போலவே தான் ட்ரேட் ஆகும். இனிமேல் வந்து இந்த ட்ரெண்டை கொஞ்சம் பார்க்கணும். இந்த ட்ரெண்டை விட்டுறலாம். இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த ட்ரெண்டை எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி தானே மார்க்கெட் கீழே விழுந்துச்சு ப்ரீவியஸ் ட்ரெண்டை. இப்போ இந்த ட்ரெண்டை பார்க்கணும். இந்த இடத்துல டபுள் டச் எடுத்திருக்கு மார்க்கெட்டு. இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இங்கேருந்து விழுந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் மேலே போக ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு இன்ட்ராடேக்கான லெவல்ஸ் வந்து 23,962 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 24,047 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,200 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,546 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. எங்கெல்லாம் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குது, இப்படி கூட சப்போர்ட் எடுக்கும். ஓகே, இந்த சப்போர்ட்டும் எடுக்கும், அதே நேரத்தில் இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் ஒரு மார்க்கெட்டு அந்த ரேஞ்ச் வரைக்கும் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 23,540 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,432 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப்பை பார்த்துடலாம். மிட் கேப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்னை அகைன் பிரேக் பண்ணியிருக்கு. அகைன் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபிப்னாசி லெவலும், ஏன்னா இப்போ நியூ ஹையில் போயிட்டு இருக்கிறதுனால ஃபிப்னாசி லெவலில் தான் நம்ம ட்ரா பண்ணி ஆகணும். சரிங்களா, ஃபிப்னாசி லெவல் என்ன சொல்ல வருதுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக வந்து பாருங்கள் இந்த 1.27 இந்த ரேஷியோவில் வந்து மார்க்கெட் திரும்பியிருக்கு. 13,380 திரும்பின லெவல் வந்து பார்த்திங்கன்னா 89 காமிக்குது. 80 ஒரு 10 பாயிண்ட் முன்ன பின்னா கரெக்டாக ஃபிப்னாசி லெவலில் மார்க்கெட் வந்து திரும்பியிருக்கு. சரிங்களா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன். ப்ரீவியஸாக அந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 13,388 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வந்து இந்த ஜோன் ஒரு 10 பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கலாம். சரிங்களா,
அதை எப்போதுமே அதை பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 13,437 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 13,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டு அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டு 13,220 27 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு செகண்ட் சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,171 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த சேனல் பேட்டர்னையும் பார்த்துக்கோங்க. இந்த சேனல்லையும் மார்க்கெட் வந்து எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து வீக்லிக்கான லெவல்ஸு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஓனாக ட்ரேட் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நியூ கோர்சஸ் வந்து ஆரம்பிக்க போது விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்கொயரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 5x வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேலும் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மார்க்கெட்டை வந்து 100% யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரியல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2 to 3 month வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.